சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தியிலே வேள்விகளிலே மிக உயர்ந்த வேள்வியாக கருதப்பெறுவது கண்ம வேள்வி என்று சொல்லப்படுவது. அந்த கண்ம வேள்வியிலிருந்து சற்று உயர்ந்ததாக கருதப்பட்டு அதற்குரிய சற்று உயர்ந்த பலனை தருவது ஜப வேள்வி. அந்த வேள்வியையும் செய்து அதிலிருந்து சற்று உயர்ந்ததாக கருதப்பெற்று அதனினும் உயர்ந்த பலனை தருவது தப வேள்வி. பிறகு அந்த வேள்வியையும் செய்து அதனினும் உயர்ந்ததாக கருதப்படுகிற வேள்வி அதனினும் உயர்ந்த பலனை தரக்கூடியது தியான வேள்வி. இப்படி இந்த 4 வேள்விகளையும் கடந்து இவற்றிற்கெல்லாம் முடியாக நிறைவாக மிகச்சிறப்பானதாக விளங்கக்கூடிய வேள்வி ஞான வேள்வி என்று சொல்லக்கூடிய சிவசம்பந்தமான நூல்களை சொல்லுதலும் கேட்டலும் ஆகிய எழில் ஞான பூசையே என்று சொல்லி முடிக்கிறார் சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார். எல்லா வேள்விகளிலும் மிக உயர்ந்த வேள்வியாக கருதப்பெறுவது ஞான நூல்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பின் ஒன்று கூடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் வேள்விகளிலேயே உயர்ந்த வேள்வி என்று சொல்லுகிறார்.